வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 9 செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 ஆய்வறிக்கை. இன்றைக்கு எதிர்பார்த்தது போலவே டெல்டா மாவட்டங்களில் மழை. ஆனால் எதிர்பார்த்தது வேதாரண்யம் தலைஞாயிறில் கூடுதலாக எதிர்பார்த்தோம். ஆனால் அதை விட காரைக்கால், நாகப்பட்டினம், நாகூர், மயிலாடுதுறை மாவட்டத்தோட காரைக்காலை ஒட்டிய பகுதி, திருவாரூர், கீழ்வேலூர், வடபாதிமங்கலம், கூத்தாநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி, மன்னார்குடி கூட தூறல் தான், லேசான மழை தான். பிற பகுதிகளில் நல்ல மழை பொழிந்தது. காரைக்காலுக்கும் திருவாரூர் மற்றும் கூத்தாநல்லூருக்கும் இடைப்பட்ட பகுதி. அதற்கு பிறகு பட்டுக்கோட்டைக்கு தெற்கே புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள், பேராவூரணி சுற்றுவட்டார பகுதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் மழைப்பொழிவை கொடுத்து, புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இரவானதும் கொஞ்சம் தீவிரம் குறையும். ஏன்னா குளிர் வந்துடும். அதாவது நிகழ்வானது இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு புறத்தில் இருக்கு. இப்போ இலங்கைக்கு கிழக்கு புறம், கிழக்கு தென்கிழக்கு புறத்தில் இருக்கு. ஆனால் இது கிழக்கு காற்றை ஏற்றுகிறது, தொடர்ந்து ஏற்றிக்கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டின் இந்த டெல்டா மாவட்டங்களையும் இலங்கைக்கும் தென் மாவட்டங்களுக்கும். இலங்கைக்கு இன்றைக்கு கனமழை, குறிப்பாக யாழ்ப்பாணம், தலைமன்னார், அதன் சுற்றுவட்டார பகுதி, நெடுந்தீவு, இந்த பகுதியெல்லாம் கனமழை பொழிவு கொடுத்தது. பாக்ஜல சிந்தி ஒட்டிய பகுதி, அதே போல முல்லைத்தீவு எல்லாம் நல்ல மழை. இன்றைக்கு அச்சுறுத்தும் மழை. இலங்கையில் இப்போ மழை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. இந்த நிலையில் இப்போ வட இந்திய குளிரலை குமரி வரை வரும் என்பதனால இந்த நிகழ்வு இருக்குதான், இதுதான் இருக்குது. வட இந்திய குளிரலையை தமிழ்நாடு ஊடாக கன்னியாகுமரி வழியாக இலங்கைக்கு கிழக்கு புறத்தை நோக்கி ஈர்க்கிறது. இதோட வழித்தடம் சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வழியாக தென்கடலோரம் வழியா குமரிக்கடல் போகுது. இதுதான் இழுக்குது, இதுதான் சுழன்று கிழக்கு காற்றையும் உள்ளே ஏற்றுது. ஆனால் ஒரே நிகழ்வு குளிர்காற்றையும் இருக்கிறது, கிழக்கு காற்றையும் ஏற்றுகிறது. ஆனால் குளிர் சதவீதம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால இந்த இரவு வந்தா பொழியாது மழை. ஆனால் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் கொஞ்சம் நீராவியோட ஏற்றம் கூடுதலாக இருக்கும், அப்ப பொழியும். அதாவது வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கடல் இரவு நேரத்தில் வெப்பத்தை உமிழும். அப்ப என்ன ஆகும்னா நீராவி வெளியிடும். அப்ப நீராவி கூடுதலாக கிழக்கு காற்றில் இருக்கும், அதிகாலையில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதன் அடிப்படையில் நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்களின் கடலோரத்திலையும் தென்கடலோரத்திலையும் கண்டிப்பா மழை இருக்கும். அதாவது மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் பகுதி வரைக்கும். ஆனால் உறுதியாக எங்கே மழை, நல்ல மழை பெய்யும்னா இந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய மழை ராமநாதபுரம் மாவட்டத்தோட ராமேஸ்வரம், ராமநாதபுரம் பகுதி, டெல்டா மாவட்டங்களோட வேதாரண்யம், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகள், முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகள் கண்டிப்பா நாளை அதிகாலை நல்ல மழை இருக்கும். மன்னார்குடி வரைக்கும் மழை இருக்கும், டெல்டாவின் உள்பகுதி வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் தாமதமாக முன்னேறி வரும். நாளை காலைக்கு பிறகு கொஞ்சம் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் உள்ளே. ஆனால் இந்த மழைப்பொழிவு, இந்த நிகழ்வு பொழியும் பெரும்பாலும் கடல் ஓரத்தில் தான் பொழியும். மேற்கு மாவட்டங்களுக்கோ தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கோ பெரிதாக எட்டி பிடிக்காது. கவலைப்படாதீர்கள். அதற்காக மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் கண்டிப்பாக நம்பிக்கையுடன் இருக்கலாம். நான் சொல்வதில் எந்த மாற்றமும் இல்லை. போதும் போதும் என்ற அளவில் மழை பொழியும் என்றோம். ஒரு சில பகுதிகளில் போதும் என்று விட்டார்கள். டெல்டா மாவட்டங்களில் போதும் சார் மழை சொல்லிட்டாங்க. திருவள்ளூர்ல போதும் மழை சொல்லிட்டாங்க. பல மாவட்டங்களில் போதும்னு சொல்லிட்டாங்க. அவங்களே சொன்னாங்க, நாங்க ஏன் சார் போதும்னு சொல்றோம், வேணும் சார், அவ்வளவு வறட்சியா இருக்கு, நிலத்தடி நீர் உள்ள போயிட்டாங்க. எவ்வளவு தாங்கும்? எரிச்சலூட்டு மழையாக மாறிவிட்டது பல்வேறு மாவட்டங்களில். ஆனால் பல மாவட்டங்களில் பற்றாக்குறையாக இருக்கு. எங்களுக்கு வேணும், நாங்க போதும்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா போதும் என்று சொல்வீர்கள்,
அந்த அளவுக்கு மழை இருக்கும். இதை எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன்னா, நீங்க நம்பிக்கை வேண்டும் உங்களுக்குன்னு. ஏற்கனவே பல சொல்லிட்டே இருக்கோம், மழையால் பிரச்சனை வருமே தவிர வறட்சியால் பிரச்சனை வராது என்று சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. நான் போய் நிறைய ஊடகங்களுக்கு போய் நான் செய்தி வழங்கல, பேட்டி கொடுக்கல. அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்களாம் என் கூட இருக்கீங்க, என்னை பற்றி தெரியும். புதிதாக வந்து கமெண்ட்ஸ் மழை இல்லாத காரணத்தினால கடுமையான வார்த்தைகளை பிரவேசிக்கிறார்கள். நன்மை செய்ய போய் எனக்கு மனவேதனை கொடுப்பதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று இன்றை கூட ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்காமல் உண்மையிலேயே ஃப்ளைட் மோடலை போட்டுட்டு தான் இருக்கேன். நான் யாருக்கு தேவையில்லாமல் நான் ஊடகங்களுக்கு செய்தி வழங்க, அதில் கீழே கமெண்ட் எப்படி போடுவாங்க, தவறான ஒரு கமெண்ட், மழையே பெய்யல, மழை பெய்ய வாயை மூடுன்னு சொன்னாங்க. அதே தான் சொன்னாங்க, சென்னைக்கு அப்படி தான் சொன்னாங்க, வாயை தரேன்னு சொன்னாங்க. இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்தும் திருப்பூர் மாவட்டத்தில், கரூர் மாவட்டத்தில், எடப்பாடி உள்ளிட்ட சேலம் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகள், ஈரோடு மாவட்ட பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி, பழவிடுதி மற்றும் உள்ளிட்ட கரூர் மாவட்ட பகுதி, பள்ளப்பட்டி உள்ளிட்ட கரூர் தெற்கு பகுதி, கரூர் திண்டுக்கல் மாவட்ட பகுதி, கரூர் மாவட்ட பகுதி, இங்கே எல்லாமே கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தேவை குளம் நிரப்பு மழை. கண்டிப்பாக பொழியும் பொழியும் பொழியும். அதை தான் சொல்ல போறேன். நான் எந்தவித பின்வாங்கவும் இல்லை, எந்த மாற்றியும் அறிக்கை வழங்கவில்லை. ஜனவரி 25 வரை பருவமழை தொடரும். யாராவது சொல்லியிருந்தால் கூட நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இதை அப்படியே பின் போட்டு வச்சிங்க, பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உண்டு. சரி, இப்ப இந்த மழையோட இந்த நிகழ்வு தீவிரமில்லாத நிகழ்வுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. கடலோரம் தான் கொடுக்கும். இது கடலோரம் கொடுக்கிற அதே வேளையில் உள்ளே குளிரை கொடுக்கும், நடுங்கும் குளிரை கொடுக்கும். சென்னைக்கும், சென்னை உள்ளிட்ட வடகடலோரம், ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் கடும் குளிரை கொடுக்கும். கண்டிப்பா கொடுக்கும். கொஞ்சம் குளிரை கொடுப்பதும் இந்த நிகழ்வு தான். கடலோர மழைப்பொழிவை கொடுப்பதும் இந்த நிகழ்வு தான். அதே குளிர் காரணமாக ஓய்ந்திருப்பதும் இந்த நிகழ்வு நேரத்தில். ஆனால் நாளை அதிகாலை காலையில் கொடுக்கும் மழை. ஆனால் இந்த நிகழ்வோட மழை எது வரைக்கும் தொடரணும் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 3 நாளைக்கு தொடரும். இன்னைக்கு 10, 11, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 15ஆம் தேதி வரைக்கும் கூட சில கடலோரத்திலையும் இலங்கையிலும் இருக்கும். நிகழ்வு குமரிக்கடலில் இருந்து கொண்டு மழைப்பொழிவை கொடுக்கும், இலங்கைக்கும் கொடுக்கும். இந்த நிகழ்வு 15ஆம் தேதி வரை கடலோரம் தான் கொடுக்கும், தென் மாவட்டங்களுக்கு தான் கொடுக்கும். இடையிடையே ஓய்ந்தார் போல் இருந்தாலும் மழை அவ்வப்பொழுது இருந்து கொண்டு கொடுப்பிக் கொண்டே இருக்கும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அடுத்தது 16ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு ஏரி பொழியும். அந்த நிகழ்வு மலேசியா கடந்து வந்து கொண்டு மலேசியா கடந்து வரும். இதுவும் மலேசியா கடந்து தான் வந்துச்சு. இது கொஞ்சம் தெற்காக வந்தது, அது நன்றாக ஏறி வரும். 16, 17, 18ஆம் தேதி சென்னைக்கும், திருவள்ளூருக்கும், திருப்பத்தூருக்கும், வேலூருக்கும், ராணிப்பேட்டைக்கும், கிருஷ்ணகிரிக்கும், ஈரோடுக்கும், நீலகிரிக்கும் எட்டி பிடிக்கும். ஆனா அங்க போய் எட்டி பிடிக்கும் பொழுது அங்க பெருசா கொட்டிடாது. அங்கதான் வடக்கு எல்லை திருவள்ளூர், வடக்கு எல்லை கிருஷ்ணகிரி, வடக்கு எல்லை நீலகிரி, ஈரோடோட வட கர்நாடக எல்லையோரம். 16, 17, 18 அந்த மழை டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு மற்றும் புதுக்கோட்டை, சேலம், நாமக்கல், பெரம்பலூர் எங்கெங்கெல்லாம் பற்றாக்குறை இருக்கோ அங்க எட்டி பிடிக்கும். ஆனால் அது குளத்தை நிரப்பிடாது. குளத்தை நிரப்பும் மழை இருக்கிறது, அது குளத்தை நிரப்பிடாது. ஆனால் நல்ல மழை பொழியும். 16, 17, 18. சரி, 19 23ஆம் தேதி அடுத்த நிகழ்வும் நல்ல மழை தரும். 19 23 அதுவும் குளத்தை நிரப்பி விடாது. கிறிஸ்துமஸ் அது 2 நிகழ்வும் 16 23 வரை மழை என்று வச்சுங்க. அடுத்தது கிறிஸ்துமஸ் நாளில் 24ஆம் தேதி இடைவெளி, 25ஆம் தேதி இடைவெளி, 24, 25 இடைவெளி கொடுத்து, அந்த இடைவெளி கொடுக்கும் பொழுது நிகழ்வு எங்க இருக்கும்னா கடல்ல இருக்கும். எங்க இருக்கும் கடல்ல பாத்தீங்கன்னா 1 டிகிரி வட அட்சரேகை, 0 டிகிரி என்பது நிலநடுக்கோடு. 1 டிகிரி வட அட்சரேகை என்பது சிங்கப்பூருக்கு நேர் மேற்கே. சிங்கப்பூர் என்பது 1.1. இது 1 டிகிரி சிங்கப்பூர் அட்சரேகைக்கு நேர், அதற்கு சற்று தெற்கு புறமாகவே 0.5ல 1 டிகிரியில உருவாகும். 1 டிகிரியிலிருந்து 3 டிகிரி வரைக்கும். கோலாலம்பூர் என்பது 3 டிகிரி. சிங்கப்பூர், கோலாலம்பூர் இடைப்பட்ட பகுதிக்கு நேர் மேற்கே சுமத்ரா தீவை ஒட்டி நிகழ்வு உருவாகி
என்ன சார் இவ்வளவு தக்க உருவாகுது, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட நிகழ்வை நான் பார்த்ததில்லை. இந்த ஆண்டு வித்தியாசமாக இருக்கும், பொறுத்திருந்து வாருங்கள், மிக வித்தியாசமாக இருக்கும். ஏன் வித்தியாசமா இருக்குன்னா, வேற எங்கிருந்து தகவலை திரட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு குளிரலை வடதுருவத்தில் இருந்து அப்படியே எங்க வரும் பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவிலிருந்து சீனா வழியாக, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக தென்சீன கடலையும் இறங்கி, தாய்லாந்து வளைகுடாவில் இறங்கி, சிங்கப்பூருக்கு போய் கடும் குளிரை கொடுத்து வரக்கூடிய நிகழ்வை முன்னேற விடாமல் கழுத்தில் ஒரு துண்டை போட்டு இழுத்து பிடிக்கிறது மாதிரி பிடிச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் கடந்த ஒரு நிகழ்வு சென்னியார் புயல், அது வரவிடாமல் அங்கேயே சுமத்ரா தீவரிகையை உருவாகி அறநாள் புயலாக இருந்து அப்படியே வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி நிலச்சரிவை ஏற்படுத்தி விட்டு வந்த வழியே திரும்பி போனது. அதற்கு காரணம் வடதுருவ குளிரலை. அந்த குளிரலை தடைபட போகிறது. எங்கே போக போகிறது அந்த குளிரலை பார்த்தீங்கன்னா, ஜப்பானுக்கும் அலாஸ்காவிற்கும், ஆசியாவோட ஜப்பானுக்கும், அமெரிக்காவோட வட அமெரிக்க கண்டத்தில் கூடிய அமெரிக்காவோட பகுதியாம் அலாஸ்காவிற்கும் இடைப்பட்ட பசிபிக் பெருங்கடலின் வடக்கு பகுதியில் 3-4 நிகழ்வுகள், வலிமையான நிகழ்வுகள் உருவாக போகுது. அது துருவ நிகழ்வுகள். அதற்கு இந்த காற்று திரும்ப போகிறது. இதனால ஜப்பான் வழியாக தெற்கு நோக்கி தாய்லாந்து வழியாக, தாய்வான் வழியாக வந்த அந்த நிகழ்வு காற்று வராது. அப்ப என்னாகும்? அடுத்தடுத்த நிகழ்வுகள் பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேஷியா இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தாய்லாந்து வளைகுடா மற்றும் தென்சீன கடற்பகுதி வழியாக, சிங்கப்பூர், மலேசியா இடைப்பட்ட பகுதி வழியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் வர இருக்கிறது. டிசம்பர் இறுதி நாட்களிலே வரக்கூடிய நிகழ்வு வலிமையானது. இலங்கைக்கு வந்து தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் ஊடாக கடக்கக்கூடியது, நிறைய மழை தரக்கூடியது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போ அந்த குளிர் வராததுனால என்ன ஆகும்னா, கிழக்கு காற்று ஆந்திர பிரதேசம், ஒடிசா வரைக்கும் ஏறி மழை பொழிவை கொடுக்க போகுது. உயர் அழுத்தத்தை பின்னுக்கு தள்ள போகிறது. வட இந்திய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய உயர் அழுத்தம் காஷ்மீரை விட்டு பின்னுக்கு தள்ளப்படும். பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு பின்னுக்கு தள்ளப்படும். உயர் அழுத்தம் பின்னுக்கு தள்ளப்படும். நிகழ்வு வலிமையாக வந்து தமிழ்நாட்டின் தென்கடலோர மாவட்டங்கள் வழியாக, இலங்கை வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர இருக்கிறது. அது ஒடிசாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் மழை பொழிவை கொடுக்கும் என்றால், அதற்கு முன் தான் இருக்கு தமிழ்நாடு, அதற்கு முன்னாடி தான் இருக்குது புதுச்சேரி, காரைக்கால். அதற்கு கடந்து போக வழித்தடத்தில் இருக்கிறது தான் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டம், மதுரை மாவட்டங்கள் தான் இருக்கு. ஆகவே நிறைய மழை தரும், கண்டிப்பாக தரும். ஈரோடு, சேலம் உள்ளிட்ட கிருஷ்ணகிரி வரைக்கும் எட்டி பிடிக்கும். ஏன் தெலுங்கானாவிற்கே இது மழைப்பிடிவை கொடுக்கும். அப்ப பாத்துங்க, தெலுங்கானாவிற்கே மழைப்பிடிவை கொடுக்கும் என்றால் ஆந்திர பிரதேசத்திற்கு கொடுக்கும், கூடுதலாக அதை விட கூடுதலாக தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும். தமிழ்நாட்டிலையும் தென் மாவட்டங்கள் நிறைய மழைப்பிடிப்பை பெறும். இலங்கைக்கும் இருக்கு, கொஞ்சம் அச்சுறுத்தல் தான் இலங்கைக்கு. தொடரட்டும் முன்னெச்சரிக்கைன்னு தான் தலைப்பிட்டு போட்டிருக்கிறேன். வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இலங்கைக்கு முன்னெச்சரிக்கை தொடரட்டும். கடந்த ஆண்டே பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருந்தது இலங்கைக்கு. அணைகள் எல்லாம் திறக்கப்பட்டு அணை வழித்தடத்தில் இருந்த ஆறுகள் எல்லாம், ஆற்றங்கரையோரெல்லாம் பாதிப்படைந்தது என்பதையும் உங்களெல்லாம் நீங்களாம் அறிந்தீர்கள். இலங்கையோட கடந்த பிப்ரவரி மாதம், போன வருஷம், இந்த வருஷம் அப்படி மழை இருக்கு. ஆகவே தமிழ்நாட்டுக்கு அடுத்தடுத்த நிகழ்வு இந்த மாத இறுதி நாட்கள் மற்றும் ஜனவரி முதல் வாரம் மற்றும் 2வது வாரத்திலேயே நிகழ்வு இருக்கு. பொங்கலுக்கு பிறகும் நிகழ்வு இருக்கு, பொங்கலுக்கும் இருக்கு, ஜனவரி 1 இருக்கு, கிறிஸ்துமஸுக்கு பிறகு மழையெல்லாம் தீவிரமடை இருக்கு. பாருங்கள், இந்த ஆண்டு மிக வித்தியாசமாக இருக்கும். செட்டிங் அப்படி செட் ஆகி கொண்டிருக்கிறது. மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். காரணம், பொறுத்திருந்து பாருங்கள். அது நாட்கள் நகரவில்லை. அதை நான் எப்படி கடத்த கவுண்ட் டவுன் போட்டே இருக்க, நகர மாட்டேங்குது நேரம். பொறுமையாக இருங்கள், கிடைக்கும் மழை நிறைய கிடைக்கும். ஆக இப்பொழுதைக்கு மழை கடலோரம் மட்டும், தென்கடலோரம், கடலோரம், டெல்டா. அடுத்தது வரக்கூடியது 16, 17, 18, 19, 20, 21 தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்கள் 16, 17, 18 நல்ல மழை இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும். கிறிஸ்துமஸுக்கு ஒரு இடைவெளி கொடுத்து அதற்கு பிறகுதான் நெருங்கி வர இருக்கிறது நிகழ்வு. பொறுத்திருந்து பாருங்கள். வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கூடிய மாதிரி எல்லாம் உங்களுக்கே வரைபடமாக காட்டும். ஆக விரைவிலே அந்த நிகழ்வு உங்களுக்கு கிடைக்க பெறும் முன்பே நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய செயலிகள், அந்த செயலிகளே உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் மாதிரிகளை உங்களுக்கு மாதிரிகளை காட்டும். அதுவரையாவது பொறுமையாக இருங்கள். மழை இருக்கிறது, நம்பிக்கையுடன் இருங்கள். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன்.
நன்றி.